ஓ 4 பேர் வணக்கங்க. வணக்கம் ஐயா. 4 பேர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தங்கச்சி. 4 பேர் நல்லா இருந்தா நல்லா இருக்கேன் தங்கச்சி. நீ தங்கச்சிகள எனக்கு அப்புறம் ரொம்ப கடுப்பா வந்துரும் பாத்துக்க. எனக்கு நீ தங்கச்சி தான்டா. இப்படி சொல்லாதீங்க. நான் உங்களை என்ன நினைச்சு வந்திருக்கேன்? என்னனே ரொம்ப போச்சு இது. என்னனே தங்கச்சிங்கறேன். தங்கச்சின்னு சொன்னா எந்த பொம்பளை பிள்ளை ஏத்துக்குமா? தங்கச்சி தானேயா? தங்கச்சி தானே வேணும். தங்கச்சி தானே. அது தங்கச்சியை கொடுத்தா. அது பூரி. நீங்க 4 பேர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க 4 பேர் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. தலகரப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரி சந்தான லட்சுமி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி. சந்தான லட்சுமி தானே? சந்தான லட்சுமி. உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? வந்த உடனே இப்படி படுத்த கடுப்பு ஒரு எந்திரிங்கடா, எந்திரிச்சு உட்காருங்கடா. போய் கிளப்பி விடானே. யார்? நான் கிளப்பி விடணுமா? நான் கிளப்பி விட்டா எல்லாம் மேல ஏறி வந்துருவாங்களே. ஏய் அட கண்ணு கூசுற எந்திரி. அவன் கெண்ட குஞ்செல்லாம் தெரியுது. எந்திரிங்கடா. நல்லா கப்பைய பொழந்துட்டு கிடக்குறது போக்கஸ்க்கு நேரா. அவ்வளவு கிளீனாவா தெரியுது? சரிங்க, வந்தோமா போட்டோமா போனோமான்னு போயிட்டே இருக்கணும். போலாமா? போலாமே. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்காம் இது என்னக்காம் இது தாத்தா எந்திரிச்ச பல்லக்காம் முத்து பல்லக்காம் அடி என்னவோ என்னவோ செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்காம். உங்கள மாதிரி ஒருத்தர் சந்திச்சதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா? அப்படியா? வாவ், ஐ லவ் யூ டீச்சர், ஐ லவ் யூ. இதெல்லாம் என்னங்க? நான் இப்பதான் தங்கச்சினாரு பொசுக்குல இல்லன்னு சொல்றாரு. உனக்கு சொல்லலமா, என் டீச்சருக்கு சொன்னேன். வீட்ல இருக்கிற டீச்சருக்கு. அது பார்த்தா ஞாபகம் வந்துரும். ஞாபகம் வந்துருமா? சரிங்க, போட்டது போதும்ல. போட்டது பத்தாதுங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் போடணுங்க. நீ ஆளை காலி பண்ணிட்டு போறா. அத இங்க சொல்லணும். இங்கயா? இல்ல இன்னும் கொஞ்சம் லைட்டா போடுவோமே. லைட்டா போடணுமா? செத்த மாமா கம்பெனிக்கு வராரு. செத்த அடியே ஆத்தா அத்தரமா வரியா
கவனமா வா 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 யாருக்கிட்டங்க வரணும் முதல்ல? ஆ? முதலில் யாருக்கிட்ட நான் வரணும்? தானே நடுவுல உட்காந்துருக்கேன், என்கிட்டே வா. நடுவுல தான் வரணுமா? ஆமா, அப்பதானே வந்துட்டா சௌரியமா போச்சு. இருக்கு. வட்டா குத்துறேன் குத்துறேன்னு சொல்லிவிட்டு குத்தாம அண்ணே, எப்ப அந்த புள்ள குத்த சொல்லி நான் குத்தாம இருந்திருக்கேன்? நான் இன்னைக்கு தான் சொல்றேன் உங்களை. என்ன சொல்றாப்ல கேக்குதா? என்னங்க? என்ன சொல்ற? நீ வந்து சொல்லி இறங்கி போய் உட்கார்ந்து குத்த சொல்லி லட்சு ஒண்ணும் இல்ல லட்சு, இங்க வாங்க. இப்ப யார் கூப்பிட்டாலும் போற நீ பாட்டுக்க. எல்லாத்துக்கும் அப்படிதான் இருப்பாப்ல. வாங்க நீங்க வாங்க. சரிங்க. குத்துறேன் குத்துறேன்னு குத்தாம தாம்போறீங்க சரிங்க. அடுத்து யார் முருகன் காட்ட போணுமா? அவன் ஏற்கனவே இருள் அடிச்சுதான் உட்கார்ந்துருக்கான். வட்டாங்க கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லி போட்டு கட்டாம தாம்போறீங்க. அப்ப ரெண்டு பேரும் செல்லுல பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? அதான் பாத்துக்கிட்டு இருந்தீங்களாடா? ஓ பழக்க வழக்கத்துல இங்க சொல்லிக்கிட்டு இருக்காடா. செல்லுல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? பாருங்க, என் தங்கச்சிக்கு எப்படி ஆடுது பாருங்க. தங்கச்சிக்கு ஆறதெல்லாம் உட்கார்ந்து இல்லடா தங்கம், தலையில பூ நல்லா ஆடுதுன்னு சொன்னேன். புஷ்பம் புஷ் புஷ். சரி, அப்புறம் என்ன ஆல்ரவுண்ட் காட்டியா? போட்டா அவர் நல்ல அண்ணன் மண்டி போட்டு உட்கார்ந்திருக்கு. வா டா, பாத்து பக்கமா போ, ரொம்ப அனுபவசாலி. சரி போறேன். ஐ வாண்ட் ரிவெஞ்ச். ஏய் இங்கயா ஏதாவது பண்ணி புடாப்ல, பாத்து சூதானமா போய் சீக்கிரம் வந்துரு. ஆமா வேணாடா, அண்ணன் மடியில வந்து உட்கார்ந்துக்க, நல்ல வசதியா இருக்கா. வேணானே, உன் மடி கீழ குச்சி இருக்கு, நான் வர மாட்டேன். மண்டி போட்டு ஆடி வாடா. இது என்ன ஒரு ஆட்டம்? மண்டி போட்டு வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம
நீ பார்க்கலையாண்ணே? சரிங்க. அடுத்து தாலக்காருக்கு போட்டா ரெடி. அடுத்து இந்த அப்பா இருக்காப்ல. உங்க அப்பா இருக்காப்லயா? உங்க அப்பா ரெண்டு போடு போட்டு போ. மாமா என்ன பழக்கம் இது? மாமா உனே வெச்சுக்க. எப்படிங்க அப்பே நம்ம மாமானா மாத்த முடியும்? சித்தப்பான்னு வெச்சுக்கயா. தப்பு தப்பு தப்பு. சரிங்க, நான் மட்டும் இல்ல, நான் போயிட்டு எங்க அக்கா வர சொல்றேன். உனக்கு கொக்கா ஒருத்தி இருக்காளா? கொக்கா சுமதி தானே? ஆமா. ஏன் அப்படி பல்ல தெரியுது? சரிங்க, நான் போயிட்டு வர சொல்லவா? புழுங்கல் அரிசியா ரேஷன் அரிசியா? புழுங்கல் அரிசியா ரேஷன் அரிசியா? ஆடல் அரசியாக நடிக்கும் சுமதி அவர்களுக்கு பிளாக் கமிட்டியாளர் சார்பாக பொன்னடை போற்றப்படுகிறது. சுமதி பொன்னாடை மட்டும்தான் போத்துவீங்களா? விடிஞ்சு யாரு தாலி கட்டுறது? யாராவது கட்டுங்க. எதுவுமே செய்யாம ஒரு மாதிரியா இருக்குது. ஆமா, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டுவோமாண்ணே. ஏங்க ஏங்க சரி, உங்களை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சுமதி எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். மகளிர்லாம் காணா, பூரா இளைஞராக இருக்கிறீங்க. எல்லாம் கவட்டையை பொழந்து இப்பயே படுத்துட்டீங்க. கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும் தான் அங்கே உட்காந்துருக்காங்களா? சரி, எல்லாருக்குமே வணக்கங்க. வணக்கம் வணக்கம். மைச்சேட்டுக்காரனே, உங்களுக்கு தான் முதல் வணக்கம். இது மூஞ்சிலாம் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. வர பொம்பளையில பூரா குறை சொல்றதா வேலை. ஆனா என் தம்பி அப்படியா? என் பிறந்தவர் நான் பிறந்தவனா இல்லையா? மச்சானா? ஒரு பையன் கூட அண்ணன் தம்பியா இருக்க மாட்டேங்கிறான். பூரா மாமா பையெல்லாம் மாறிடுறாங்க. யூடியூப் எத்தனை? 1 2 3 5 சரி சரி சரி. கீழே இருந்து நல்லா மேலே வரைக்கும் ஜூம் பண்ணி எடுத்து போட்டீங்கன்னா ஒரே நல்ல டைவர்ஸ் ஆயிரணும். அந்த அளவுக்கு நீ வாட்டுக்கு எடுத்து போடுற கனி லேசா குனி. நீ அப்படியே கீழே செய். நல்லா இருக்கு சுமதி. சரி, வந்தமா போட்டமா காலையில வாங்கினமான்னு இருக்கணும். என்ன சொல்றீங்க? பேரு. ஆமா, காசு வாங்குறோமோ இல்லையா, பேர் வாங்கின. என்ன சொல்றீங்க? இல்லை இப்படியே அமைதியாவே இருக்கே. என்னவா அங்க அவங்க? அடேங்க அப்பா, ஏன் வீட்டில் பெட்ரூம்ல படுத்து தூங்க இடம் இல்லையா? வேணாம் வேணாம், கிளப்புனா மேலே வந்துருமோ? சரி சரி, எந்திரிக்கலாம் வேணாம், அது அப்படியே தூங்கட்டும். தம்பியை தட்டி தூங்க வைங்க. தம்பி நீங்களும் தூங்க வைங்க. ஆமா, நீங்க வாட்டு கிளப்பிட்டு வந்துடக்கூடாது மேடிக்கு, சரியா? என்னடா சரிங்கிற? அசட்டு பைய புள்ள மைனே. என்னங்கடா? நான் அக்கா அடக்கொடக்கமான பிள்ளை, அக்கிரமம்லாம் பேச தெரியாது. ரொம்ப நாள் ஆச்சு கடலாடிக்கு வந்து. ரொம்ப நாள் ஆச்சுல? ரொம்ப நாளா ஆச்சு மணி. ஏங்க ஏங்க ஒண்ணுமே செய்யவே முடியல. இல்ல வீட்டுல போற சொந்தக்காரங்களை எங்க இருந்ததே வருவாங்கல்ல, வீட்டை தேடி புடிச்சு வந்துடுறாங்க. ஆமா, கவுண்டமணி சொல்ல மாட்டோம். எவ்வளவு தூரத்துல வீடு கட்டினாலும் எரும மாட்டு பயில சோத்துக்குனே வந்துடுறாங்க. ஒண்ணுல என்னையதான் சுமதி பெருமையா சொல்லுது. இல்ல, நான் எப்படி மணியண்டன்னு சொல்லுவேன். நல்ல பையன், அவரெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஒரு இட்லிக்கு மேல இறங்காது. மைச்சட்டுக்காரனே, அருமையா போட்டிருக்கீங்க. நீங்க மைச்சட்டே இப்படி போடுறீங்களே, எப்படி செய்வீங்க? எனக்கு வெக்கமா வருது. நீங்க நல்லா செய்வீங்கன்னு மட்டும் தெரியுது. சிறப்பா செய்யணும், நல்லா இருக்கு. அதனால வந்தமா, ஆட்டத்தை போட்டோமா, அதுக்கப்புறம் 2 பேர்த்த கூப்பிட்டு செஞ்சோமா அப்படின்னு போகணும். கூட்டுல என்னைய மட்டும் சேர்க்கவே மாட்டிய, நீங்க மட்டும் செஞ்சுட்டு போவீங்க. நாங்க செய்யறோமோ இல்லையா? நீ நல்லா செய்றீல்ல? ஏங்க 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 மணி வாரியா புள்ளைக்கு ஒண்ணே என்னைய சொல்ல ஒண்ணேதான். ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா எந்த பால சுவையா அப்பொண்ணு இப்பொண்ணு.
இடைஞ்சலாவே இருக்குதுங்க. கொஞ்சம் அகட்டிக்கலாம்ல? இல்ல ரெண்டுமே இடைஞ்சலா இருக்கு. இல்ல கொஞ்சம் அகட்டிக்கலாம். எங்க யோ சடங்க கூந்தல் கருப்பு. ஆஹா குண்டியும் கருப்புதேன். ஆமா, உங்களை பவுடர் எடுத்து பூசிட்டு வந்திருக்கேன். கூந்தல் மட்டுமா கருப்பு, குண்டியும் தான் கருப்பு. சுமதி எல்லாமே இடைஞ்சலாதான் இருக்குது. எனக்கு ட்ரெஸ் போடவே பிடிக்காது. நீ ஓசிலேயே பிட்டு படம் பார்த்துட்டு வீட்டில் போய் கை வேலை செய்யலான் இருக்கிய சுமதி. செல்லுல அதெல்லாம் வரமாட்டேங்குது சுமதி. அதனால நான் காட்டட்டா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்தனே அவங்க காட்டுவாங்க. வேறு ஒரே செக்ஸ் படமாத்தே இருக்கும். ஆமா, ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன பேச்சு எதை ஆட்டுறனோ இல்லையோ இதையும் வச்சு முடிச்சுட்டு போயிடுறது நான். ஆமாம், எப்போ பார்த்தாலும் எல்லாம் செஞ்சதையே செய்யக்கூடாது இல்லை, எல்லாம் ஒரே மாதிரியே செஞ்சுட்டு தான் நல்லா இருக்கும். சரி, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்ய சுமதி. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதன். ஐ பிச்சைக்காரி. ஏய் ஜன்னலை தான் திறந்து வச்சு மாமா சவுக்கால விரிச்சு வச்சு சரியில்லை. ஆமாம், ஒரே மாதிரியே ஆட்டிக்கிட்டு வேற மாதிரி செய்யலாமா? குனிய வச்சு செய்யாத, ரெண்டு காலையும் இந்த வைக்க ஆட்டு சப்பையை கட்டின மாதிரி கட்டி நீ வாட்டுக்கு அதை அறுத்து கையில் பிடிச்சி கொடுத்துரு. உட்காந்து 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 செய்யலாமா? உட்காந்து நேற்று தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டாங்க. உட்காந்து 4 குத்து குத்தலாமா? அத்தாடி என்ன உடம்பு மணி பச்சை நரம்பு. என்ன சுமதி வெக்கம் வந்துருச்சு? உனக்கு வெக்கம் வந்துருச்சா? உனக்கு என்ன மூத்தரம் வந்துருச்சா? எனக்கு வரலையே. வரலையா? ஒருத்தி வந்தியான், அவன் பாட்டுக்கு பீ வருதுன்னு எந்திரிச்சு போயிட்டியான். நான் சொன்னேன் அப்பவும் இதே வேலையாடா அப்படின்னு. சொல்லாதே, எனக்கு பிடிக்காது. ஏன் உனக்கு என்ன தேனா வரும் பின்னாடி? இவன் என்னடா பெரிய அத்தாடி என்ன உடம்பு செஞ்ச உடம்பு அடையாள சின்ன கரும்பு அங்கங்க பச்சை நரம்பு பூவாக காயாக பொன்னூஞ்சல் தோலாக பூவாக காயாக பொன்னூஞ்சல் தோலாக அத்தாடி என்ன உடம்பு அங்கங்க பச்சை நரம்பு.
அடுத்த சுண்டல் பேப்பர் வந்துருச்சு. சுமதி அக்கா, புரட்சிப்படை, எம் செந்தூர் பாட்னா கோச். சுமதி உனக்கு புரட்சி படம் இருக்கா? நீ பொத்து வீசிடுவாங்க, குண்டை வீசிடுவாங்க. சுமதி என்னத்தை வீசிடுவாங்க? குண்டு. குண்டா? தெளிவா சொல்லியா? அப்பா குண்டு என் காதுல அதை வீசிடுவாங்கன்னு. எந்திரிச்சு வாங்க, சிவப்பு சட்டை சீக்கிரம் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கிளம்பலையா? கிளம்பலையா? நான் வரட்டா? நான் வந்தேன்னா டங்குன்னு நிற்பேன். ஆமாம், தோளு மேலே தூக்கிக்கிட்டு சுத்த நீ குத்த. என்ன குத்தவே இல்லை, சுமதி கத்துது. ஏய், தோளு மேலே தூக்கிக்கிட்டு சுத்த நான் குத்த, சுமதி கத்த. எந்த பிள்ளை பிடிச்சாம்பா? இது இந்த ஆட்டம் பேர் என்னங்க? வெடிக்காரன் நீங்க சொல்லுங்க. டிசீஸ் குண்டி ஆட்டம். அப்ப குண்டியை நீங்க ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை டிக்கிலோனா டிக்கிலோனா தோளு மேலே எவ்வளவு நேரம் நானே செய்யறது? சுமதி நான் கொஞ்சம் செய்யட்டுமா? அந்த இடுப்பு ஆட்டுறியா எனக்காக? நான் இடுப்பாடுறேன், நீ துடுப்பாடுறியா? சுமதி எந்த டான்ஸுமே எனக்காண்டி ஆட்டுனதுல கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? தம்பி நான் உனக்கு அக்கா. அக்காவா? ஆமா. போடங்கொக்கா போடங்கொக்கா. இருக்கட்டும். எல்லாம் இப்படியே உட்காந்துருக்கீங்களே, சம்பளம் மட்டும்தானே இவங்க தருவாங்க, பஸ்ஸு காசுலாம் தரமாட்டீங்களா? எல்லாம் கவட்டைக்குள்ளேயே கை வச்சுட்டு இவ்வளோ குளிர்தா? கேவலப்படுத்தி பிடிச்சிரு. என் வயசு என்ன, அது வயசு என்ன? அக்காவா? தம்பி. தம்பியா? அண்ணே. என்ன கிழட்டு போயிலாக்கிட்டியா நீ? அண்ணே எனக்கு நான் மட்டும் செஞ்சா எனக்கு பிடிக்காது. பெருத்த அவமானம்னு என்ன இவைகளா செஞ்சுக்கிறாங்க? ஆம்பளைல ஒருவேளை வானவேல் பாய்ஸா இருப்பாங்களோ? அவங்களாம் பேசி பொம்பளை வந்து அப்படியே சொரணை இல்லாம இருக்கிறாளுங்களே. ஐயே, நாமெல்லாம் சேர்ந்து செய்யலாமா? சுமதி செய்யறதுக்கு முன்னாடி என் தங்கச்சியை கூப்பிடலாமா? கூப்பிடு சுமதி. தங்கச்சியை கூப்பிடு. என் தங்கச்சி வந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற. கூப்பிட்டுருவான். தங்கச்சி ஹாய் பிரியோ. ஹாய் பிரியோ. என்னன்றது விதி. இதை மட்டும் சொல்லு. எல்லாம் தங்கச்சி இதெல்லாம் பேசுறது விதி. இந்த உறவு முறையை மட்டும் நீ ஏத்துக்கவே மாட்டே, மனசு உறுத்துமே. இல்லையா? மனசார தங்கச்சி நல்லது. 3 பேர்த்தையும் என் தங்கச்சியை ஏத்துக்கிட்டேன். ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு தங்கச்சி ஜெயப்பிரியா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னுடை போற்றப்படுகிறது. அண்ணே அண்ணே அண்ணே
பொன்னாட போத்துறது ஒன்றும் வருத்தம் இல்லையே. சிரிச்சாத்தான் என்ன, ஏன் அப்படி உருன்னு பொன்னாட போட்டி போனீங்கன்னா அப்புறம் உருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நீ பாவம், அவருக்கு என்ன பிரச்சனையோ. எனக்கு பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பம், நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க 4 பேருக்கு வணக்கம். இத்துடன் சேர்ந்து இந்த நாடகத்தை நாங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக துவைக்க வைக்க. என்ன பொச்சு பொச்சுன்னு கூப்பிடாத பிரியா. நீ வேற பேசாம இரு. நீ சொல்லியா எதை பிடிக்கும் வெடிகிடி எதுவும் வச்சு கொடுக்கலையே. ஆஹா, அடுத்த புரட்சி வந்துட்டாங்கப்பா. எதுலடா எழுதி கொடுத்துருக்க? அந்த அடுத்த ஊறுகாய் மட்டையா மிச்சர் அட்டை. இது எனக்கு தானே. எனக்கு அந்த அக்காவுக்கா? சுண்டல் அட்டை. இது எனக்கு வரல, எங்க அக்காவுக்கு வந்திருக்கு. என் அன்பு காதலி சுமதிக்கு ஆசை நாயகனின் பரிசு சிஎம் சண்முகம் ரம்யா. சண்முகம் யாரப்பா அது? தீயா வேலை செய்யணும் சமூகம். எங்க அக்கா காதலன் அன்பளிப்பளித்திருக்காங்க. அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய கொழுந்த நார் அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். ஏவா அட காசை கொடுக்கப்பா, சுண்டல் பேப்பரா கொடுக்காம. நான் கூட போய் கொண்டாட பயந்துட்டேன். அவன் மூஞ்சியை பத்தி வெறும் மாதிரியே வச்சிருக்கியா? கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி, கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி. வாரண்டி ஒரு கையடிப்போம். கமான் கமான். ஏய் நீ எனக்கு அண்ணே வேணும்டா. கையடிப்போம் பிரியோ. அண்ணே அப்பதான் எனக்கு சுறுசுறுப்பு வரும். வா பிரியோ. அண்ணே அண்ணே ஆவச்சி அப்பா அப்பா. அண்ணே என்ன வார்த்தை சொல்றா பாருங்கப்பா. வர முடியுமா முடியாதா? சரி விடு. சோலி முடிஞ்சதோட சுதி ஏறினே. சுதி ஏத்துனே. என்னடா பழக்கம்? மல்ல மலக்கு மாலையிலே கிடப்பதே அட உளிரும் பெண்ணானது. என்ன சொல்லி நான் போட எதுமையானது நினப்புல ஆசை ஓடுது நாடு நேடி உன்னை பார்த்து ரசிப்பேனேடி ஓடு கண்ணிமைக்கு நேரத்திலே காதல் கொண்டே நடி கதிச்சு கொண்டே நடி
நிப்பாட்டுறேன். ஆயா அண்ணே தும்க். என்னமோ சரியில்லை, எனக்கு எதுவும் புரியப்பட மாட்டேங்குது. என்ன பண்றது? விதி. பிரச்சனை உனக்கு தான் பாத்துக்க, எனக்கு விதி மூக்குல தான் விதியா இருக்கு. உனக்கு மூக்குல விதி, எனக்கு கீழே விதி. அவருக்கு கூட பின்னாடி அடைச்சிருச்சு, எனக்கு முன்னாடி அடைக்கவே மாட்டேங்குது. சரி தாக்கல வேற மாதிரி எப்படி அடைக்கிறது? நான் சொன்னது மூக்கு பச்சை பிள்ளைக்கு ஊத்துற மாதிரி ஊத்தி. தாக்கல வேற மாதிரி மாத்திடுவோமா? மாத்துவோமே. ஏன் எல்லா மூஞ்சி வெறுகு மாதிரியே இருக்கு? நான் கரெக்டா தான் உட்கார்ந்திருக்கேன். கொச்சோ வேர்க்குதா? அடப்பா இருக்குல. இப்ப பிரியா. தெரியுதா? என்ன மறுபடியும் கையடிக்க கூப்பிடுறியா? ஆமா ஆமா. ஆனா நீ எல்லாம் ஒரு அண்ணே. கமான் கமான் கமான். இப்படியே நாட முடியற வரைக்கும் நான் ஏத்தி 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 பிரியோ பொட்டியை கொண்டு போய் வண்டியில ஏத்துற வரைக்கும் யாருமே என் பாட்டுக்கு டான்ஸ் ஆடல. அண்ணே உன் காலை தூக்கும் போது ஆசீர்வாதம் வாங்கி. இந்தா பிரியா இந்தா. என்னடா வாங்க. ஏன் இதுக்கு மேல தூக்க மாட்டியா? பிரியோ என்னனே எதுவும் பார்க்கலல்ல? சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பாக்குற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல பிரியா, அண்ணே ஜட்டி போடலடா. ஓ மூஞ்சி முகரையும் பாரு போடவே போடல. அந்த மிருதங்கரெல்லாம் பிறந்ததுல நீ போடவே அந்த தாக்கல வர வர மாத்தி விடும். மச்சான பாரடி மச்சமுள்ளாடடி மச்சான பாரடி மச்சமுள்ளாடடி ஆளரமோளம் ஆளரமணினோ ஒட்டவே வெட்டனோ வாங்கடி பாங்கடி மச்சான பாரடி அவர் மச்சமுள்ளாடடி. மச்சான பாரடி. ஆமா பிரியா, எனக்கு தெரியும் நீ தீபாவளி சமயம் இனிப்பு பலகாரமா வச்சு திங்கும் போதே எனக்கு தெரியும். நகர்தானா தினானா அதுதான் நகண்டு போய் கிடக்கு. நகர்தானா பிரியா நகர்தானா பாட்டுக்கு டப்பா முட்டு அடிச்சாங்க பாடுறா போடுறா. நீ தாண்டா டிரைவர். ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து வெளியே இருப்போம். முகரைய பாரு போறேன். என்னது காபி சாப்பிடுவோம். ஆளு இல்லாம காபி தான் சாப்பிடுவியா? ஏன் உட்காந்து பேணலாமே? முகரைய பாரு. சி
இந்த ஆளுண்டக்காரி என்ன வார்த்தை கேக்குறாரு? அதான் குர்ரா குர்ராங்கற குத்து தொலைய வேண்டியதானே. மைக் போட்டு கேட்டா தெரிஞ்சு போயிருமா? இந்த சுண்டலட்டை எங்க தான் எடுக்கறாங்கன்னு தெரியலையே. ஐயோ இத புடி அப்புறம் படிச்சுக்கோ. இது சுமதி அக்காவுக்கு. இது சுமதி அக்காவுக்கு தானா? ஏய் ஏண்டா ஓ மூலமா ஏன் மூலமா நீ வந்து லவ் தூது அனுப்புறியா? மீண்டும் சுமதியின் சுந்தரன் சிஎம் சண்முகம் சார்பாக பதிலாக காத்திருக்கிறார். இது உருப்படாது. சுமதி உருப்படாது. நீ ரிப்பீட் ஐ லவ் யூ கொடுக்கணுமா சுமதி? யாருக்கு? சண்முகத்துக்கு. யார் பாருங்க சண்முகம்? சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். ஓ ஒரு ஆளை கொடுத்து நீங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? தீயா வேலை செய்யணும் சண்முகம். அண்ணே செத்த எந்திரிச்சு மூஞ்சியை காட்டேனே எந்திரி. அது உள்ள போய் ஒளிஞ்சு நிக்கிறீ அதெல்லாம் நியாயம். கோழி குஞ்சா? அட கோழி குஞ்சு சண்முகம். இல்ல 2 நாளைக்கு முன்னாடி பீவாத்தி நீங்க அக்கா சொன்னுச்சு. அது யாரு? அவர்தானா? அந்த பீவாத்தி நீங்க தானப்பா? டேங்கக்கா என்னங்க என்னமோ குர்ரா குர்ரா நீங்க என்னங்க குர்ரா நீங்க? கோழி குஞ்சை தான் கேக்குறாப்ல. கோழி குஞ்சு யார் வச்சிருக்கா? இந்த சண்முகம் வச்சிருக்காப்ல. உங்கள தானே யாரை கேட்டீங்க? என்னமோ குர்ரா கோழி குஞ்சு சண்முகம் ஒரு தரம், கோழி குஞ்சு சண்முகம் 2 தரம். மறுபடி குர்ரா குர்ரான்ங்கறியே இருக்குறத இவட்ட கொடுத்து நான் என்ன பண்ணேன்? என்னைய தங்கச்சி ஐயோ மூக்கு ஊத்துது பேசாம இருனே. எல்லாம் ஆதிவன் எனக்கு என்ன தேச்சது? அண்ணன் வேட்டியை கழட்டி தரட்டுமா? கர்மம் இத அத்தோட நான் ஜீவ சமாதியாக நீ பொத்திக்கிட்டு உட்காரும்போது பிச்சு படைய பிச்சு என்ன மனமுள்ள பொண்ணு மதுரையில கேட்டாங்க, மாயாவரத்துல கேட்டாங்க, மன்னார் குடிக்கு கேட்டாங்க, மணப்பாறையில கேட்டாங்க, முதுகுளத்தூர்ல கேட்டாங்க, பத்திவனூர்ல கேட்டாங்க, கடலாடியில கேட்டாங்க, சத்துரகுடியில கேட்டாங்க, புதுக்கோட்டையில இருந்து தான் வர்றோம். புதுக்கோட்டையில கேட்கலையா? அங்க கேட்க மாட்டாங்க. உள்ளூர் மாடு எப்படி விலை போகுது? ஆமா போவாது. அட எல்லாம் முன்னால வேணாம்னு சொல்லி தன்னால ஏ மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தே பின்னால என்ன மனமுள்ள பொண்ணு மதுரையில கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்க, அந்த மாயவரத்துல கேட்டாங்க. இந்த பக்கத்துல வந்து இப்படி ஆட்டினா அண்ணன் ஜீவ சமாதி ஆவே இல்ல. எட்டி எட்டி என்ன 3 பேரையும் பார்த்து இதையே சொல்றீங்க? உனக்கு யாரை பார்த்தாதான் ஒரு மாதிரியா இருக்கு? கண்ணே தெரியல, சுமதி சுமதின்னே வருதுடா. ரைட், இப்ப தெரிந்து போச்சு. இந்த முட்டை போண்டா திண்டுக்கல் பக்கம் மாட்டிக்கிச்சு. சாரி சமூகம். இல்ல அதான் சமூகத்துல சாரி கேட்டேன். சமூகம் சாரி சமூகம், உன் காதலுக்கு தடை வரமாட்டேன். ஏய் உடனே தான் ஒரு திட்டிக்கிட்டு இருக்காரு. என்னைய தான் திட்டுறாங்களா? அந்த பாரு சமூகம், நான் உனக்கு அண்ணன், நான் உனக்கு எதிரி இல்ல. என்ன ஒரு அடிக்க வராரு ஒரு நம்மள என்ன வணக்கம். அண்ணே என்னண்ணே பேரு? சபரி பிரதர்ஸா? என்னங்க வரல, என்னமோ வரல. சபா பிரதர்ஸ் மணி பசங்க மரவர் கரிசல் குளம் 300 ரூபாய். யாருக்கு அன்பளிப்பு? டீம் எல்லாத்துக்குமேவா? புதுக்கோட்டை சங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. டீமுக்கு எங்கள் இசை கலைஞர்களை பாராட்டி சபா பிரதர்ஸ் மணி பசங்கடா கொடூரமா மரவர் கரிசல் குளம். அண்ணே 300 ரூபாயில எப்படி பிரிப்ப? அண்ணே எல்லாமே இந்த 300 ரூபாய் எப்படி பிரிப்ப? 300 ரூபாய் எப்படி பிரிப்ப? ஏன் காசு உனக்கு தாண்டா 100 ரூபாய். அப்படி போட்டு உடைச்சாம. எனது அன்பு தங்கச்சிக்கு, எனது அன்பு அண்ணன் அருள் காளீஸ்வரன், எனது அன்பு மாமா நீலகண்டனன்,
எல்லாத்துக்கும் சேர்த்து 300 ரூபா கொடுத்த எனது அன்பு நண்பர்கள் அவர்களுக்கு நன்றி 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 அண்ணே பீவத்தனே இப்படிக்கு நான் காரணம் இந்த பொட்டிக்கார தான் சமூகம் கோழி குஞ்சு அவர்தான் பீவத்தனே ராகச்சரி அக்கா பேர் வச்சிருக்கீங்க அது அப்படி சொல்ல கூடாது அப்ப அது யாரு அவர் இன்னைக்கு வரல போல அதான் சண்முகம் பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே கொஞ்சி நேரமாச்சு பொம்ப பூவ மல்லு கட்டு எங்க அக்கா என் தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டு சேர்ந்து எல்லாம் கும்பிடு எல்லாத்தையும் மொத்தமா கூப்பிடுங்க மொத்தமா சேர்ந்து எல்லாம் கும்பிடுங்க இது என் சம்மு ஆளு சுமதி வேணும் நான் கைய இழுத்தேனா சுமதி நீ கைய பிடிச்சாலு பைய பிடிச்சாலு சாரி சம்மு அம்மன் ஜல்லிக்காசுக்கு பெறாது உள்ள இருந்து வெறும் காத்துதே வரும் எல்லாம் காத்தடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன் சுமதி 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 வா சுமதி நம்ம 2 பேரும் கையடி போறோம் நம்ம ரெண்டு பேரும் போட்டோம்னா அவ்வளவுதான் காசு கேட்பாங்க இங்கே காட்டு பக்கம் போயிடலாம் இல்ல என் தம்பி சமூகத்துக்காண்டி ஒரு அடி அடிச்சுக்கோமே சமூகம் சூப்பர்ரா எங்க சண்முகம் எங்க இருக்கார வா நீ ஒரு அடி அடிச்சு விடு அதெல்லாம் எனக்கு இல்ல நம்ம 2 பேரும் சப்பு சப்புன்னு அடிச்சு தலைவா எங்க இருக்க தலைவா வா தலைவா கோழி குஞ்சு சமூகம் கோழி குஞ்சு சண்முகமா அது என்ன வெறா குஞ்சு மாதிரி இருக்கு நீ கோழி குஞ்சுங்கிற எங்க தெரியுது எங்க என்னவா இருக்கு நேத்து என்னடா பீவாத்து ஏமாத்து ஓமாத்து சரி அப்புறம் தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் இந்த கண்ணை 2 பேரும் உப்பி போயிருக்கறால தெரிஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் அதான் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கறோம்ல எதை பார்த்து கண்டுபிடிக்கிறீங்களே இல்லையா மேல 2 இருக்குவாரு எது 2 இல்லம்மா கண்ணா முழிய சொல்றேன் கண்ணத்தை சொல்றேன் சைஸ் வாரியா இருக்குனே நீ பாருனே நீ குயில குனிஞ்சு பாரு ஏ துணி கடையில அளவு எடுக்கறவனாட்ட நல்ல சைஸ் வாரியா இருக்கு எதுக்கு அதுக்குள்ள ஒளிஞ்சு உட்கார்ந்திருக்க இப்பதானே தெரியுது தச்சலா ஒருத்தியல உனக்கு தானே லாட்டரி சொல்லணும் என்ன எங்க எல்லாம் புள்ளையில பார்த்தோனே மல்லாக்க அடிச்சு படுத்துறீங்களா என்னவா ஏ மஞ்சக்கிளி ஓ இங்க இருந்தே ட்ரைனிங்கா எனக்கு தெரியுது பிள்ளைகளை இப்பயே பார்த்துக்கடா காலையில் அடிச்சுக்கலாம் காட்ட பக்கம் போறீங்களோ இல்லையோ பிபியில் போறீங்களோ இல்லையோ அடிக்கிறதுக்கு போயிருவீங்க தெரியுது அதான் நரம்பு தளர்ச்சி ஆகி கிடக்குறாங்க நிறைய பயிலுக்கு சி கருமோ அப்படி சொல்ற வந்து அவன் கை ரேகை இல்லாத அளவுக்கு அடிச்சுட்டு கிடப்பாங்க இந்த சீலாம் ஏன்ட்ட வச்சுக்காத இப்பெல்லாம் நீ பேசாத நான் ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை நீதாமா மணப்பாறை மதுரை காரைக்குடி புதுக்கோட்டையில ஒழுக்கமான பிள்ளை நம்ம பிள்ளை சந்தான லட்சுமி தாங்க சத்தியமா நான் தான் ஒழுக்கமான நான் உன்னை பூக்குழியே இறங்க சொல்லல ஆமா நீதான் ஒழுக்கமான பிள்ளை வந்தமா நம்ம செஞ்சோமா நமக்கு 2 இளிச்சா பயலுக்கு 3 வயலுக்கு வந்திருக்காங்க அவங்களை கூப்பிட்டு செய்ய விடணும் ஆமா அவன் ஸ்ப்ரே மாத்திரையோட வந்திருக்கிறாங்க ஏதாவது செய்யறாங்க பார்த்துட்டு நரம்பு தளர்ச்சிக்குள்ள நம்மால சண்முகத்தை கூப்பிட்டு இதெல்லாம் ரொம்ப சண்முகம் எந்திரிச்சு மூஞ்சிய கொட்டாங்க ஆட்டு வெக்கப்படுறியா இந்த மசரெல்லாம் வச்சுக்க கூடாது வெக்க என்ன மசத்துக்கு வருது அதெல்லாம் வரக்கூடாது ஒரு பொய்யா பதில் சொல்லு கண்ணே ஐ லவ் யூ சண்முகம் நானே எப்படி சமூகம் உயிரே உயிரே அப்பத்தி எப்படியாவது ஓடி விடு அப்படிலாம் இல்ல டேஞ்சர் வருதே அதனால சிறப்பா செஞ்சிருவோமா
வேர்க்க விறுவிறுக்க வரையில நடந்த நீ உள்ள செய்ய, நீ வெளியே செய்ய செய்ய உள்ள 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. நான் தான் போவேன் பிரியா கிட்ட, நான் தான் போவேன் சந்தான லட்சுமி கிட்ட. சுமதி என்னடா பண்ணுவீங்க அப்படின்னா ஊர்ல நேர்ந்து விட்டுருவா அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இதான் ஊமுக்கு சும்மாமா. இருந்தாலும் என் ஆளு சண்முகம் மாதிரி செய்ய முடியாது. ஆமா நல்லா செய்ய சொல்லி நான் பாக்குறேன் ஒரு நாள். ஆமா நாங்க செய்வோம், நீ வீடியோ எடுத்து படுத்துக்கிட்டு வீட்டுல பாரு. உன் புருஷன் இல்லாத நேரம் வருமானமா நொறுக்கி புடிவு நொறுக்கி ஆட்டத்தை செய்யு அல்லமா. பல்லாக்கி குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரே சொக்கனிடம் வாசவச்ச ராசாத்தி. பல்லாக்கி குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரே சொக்கனிடம் வாசவச்ச ராசாத்தி. ஊர்கோல ஊருக்குள்ளே ஆடி தெருக்குள்ளே மால தோல் மீது போடு. பல்லாக்கி குதிரையில பவனி வரும் மீனாட்சி. சொன்னா ஒத்துக்கணும். ஏங்க ஓனாவை அப்படி சுருக்காதீங்க. லச்சு லச்சு ஒச்சது பேசாம இரு போதீங்க. லச்சு ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன். மழை பெய்யுது. அத்தங்க வேணுமா? என் தலைவன் சமூகத்தை கூப்பிட்டேன். தலைவா அவருக்கு தான் குஞ்சு எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயா போச்சா சோனமுத்தா எந்திரிச்சா அதான் நீ அமிக்கி பிடிச்சிக்கிட்டியாக்க. சரி சரி பொடி நடையா போறவரே ஒருத்திருங்க நானவரே ஏய் வீராத்து ஒன்னு நினைச்சு நான் போட்டே மாராத்து.
பேர்லாம் சொல்றாரு பாரு. இல்ல நம்ம ஆடுறது கராடத்துல ஆடுற மாதிரி இருக்கு போல. சமூகத்துக்கு சுமதி, மணிக்கு காயத்ரி. நீ சூத்த மூடு. யாரு இவ்வளவு மரியாதை? மைசன் என்னங்கடா எல்லாம் கிளம்பிட்டீங்க? என்னடா பழக்கம் இதெல்லாம்? உங்களுக்கு வேலை இல்ல, வீட்டுக்கு கிளம்பி போங்கடா. ஓரின சேர்க்கல ஈடு போடாதீன்னு சொல்லியிருக்கேன்ல. யாருமே செய்ய வர மாட்டேங்கிறாங்க. யாராவது செய்யுங்கம்மா. செய்யலாமா? அதை செய்யறதுக்கு ஆளை போட்டுக்கலாமா? ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே சம்மு, நீ வாழ்க்கை பூரா சொல்லிட்டே தான் இருக்கணும்.